ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து அங்காடி தெரியல சரவணா ஸ்டோர் எலைட்லேருந்து லைட் வெயிட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் 12% வேஸ்டேஜில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் வந்து 4 கிராம்லேருந்து நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். 4 கிராம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து மிடில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 10 to 14 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 12 கிராமில் இருக்கிற கலெக்ஷன். இந்த ட்ரே ஃபுல்லுமே வந்து 12 கிராம் வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த சுட்டி மாடல் மாதிரி இருக்கிறது 12% வேஸ்டேஜ். ஸோ இது வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு கூட வந்து போட்டுக்கலாம். இல்லை சிம்பிளாக ஏதாவது ஒரு சல்வார் போட்டால் கூட போடுற மாதிரி இருக்கிற ஒரு கல்கட்டா பேட்டர்ன் லைட் வெயிட் கலெக்ஷன் அது. இது வந்து 14 கிராமில் அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து வரும். உங்களுக்கு கொஞ்சம் பார்வையான லுக்கே கொடுக்கும். இது 12 கிராமில் வந்து 12% வேஸ்டேஜில் கல்கட்டா பேட்டர்னில் லைட் வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷனு. ஸோ இதெல்லாமே நம்ம சட்டுன்னு எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று, இப்போ வந்து கோல்டு விற்கிற விலைக்கு லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்காகவும் இந்த வீடியோ. ஸோ இதுவுமே ஒரு சுட்டி மாடலில் வந்து உங்களுக்கு வருது. 13 கிராம் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு 13 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து 14 கிராமில் இருக்கிற கலெக்ஷன் கேரளா பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வருது. மாங்காய் மாதிரி இருந்துட்டு மேலே கெம் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 12 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. அதே மாதிரி இது எல்லாமே வந்து மாங்காய் மாலை அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் தான். 13 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. ஸோ டியூ டு ஹெவி கோல்டு எனக்கு வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு நான் பேசுகிறது கிளியராக புரியுதா இல்லையான்னு சொல்லி தெரியல. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இது வந்து 12 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. உங்களுக்கு காசு மாலையிலே சின்ன சைஸில் ஒரு 1.25 சவரன் 1.5 சவரனில் இருக்கிற மாதிரி இருக்கிற கலெக்ஷன். இதுவுமே மாங்காய் மாலையில் இது எல்லாமே சிங்கிள் சைடு டிசைன் தான், டபுள் சைடு வந்து கிடையாது. டபுள் சைடு வரப்போ கொஞ்சம் வந்து கிராம்ஸ் வந்து ஒரு 16 கிராம் அண்ட் அபோவ் வந்து போகும். உங்களுக்கு இந்த ட்ரே ஃபுல்லுமே மாங்காய் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாங்காயில் டிசைன் வச்சா மாதிரி. அடுத்து ஒரு பால் செயின் மாதிரி வந்து ஒரு ஃபேன்சி பெண்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 6 to 12 கிராமு 12% வேஸ்டேஜில் வந்து வருது. இது வந்து ஒரு டர்க்கி பேட்டர்னில் உங்களுக்கு ஃபேன்சியாக செயினில் கனெக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 கிராமில் 12% வேஸ்டேஜில் இருக்குது இந்த ஒரு பீஸு. உங்களுக்கு ராஜ்கோட் பால்ஸும் அதில் சின்ன ஹேங்கிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒயிட் ரோடியம் கோட்டிங் கொடுத்துருந்தாங்களா, அது மாதிரி இல்லாமல் இதில் ஃபுல்லுமே கோல்டு ப்ளஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 11 கிராம் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் பால்ஸ் யூஸ் பண்ண மாதிரி 12 கிராமில் வருது. ரெகுலர் செயினில் உங்களுக்கு 6 கிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பெண்டன்ட்டு ப்ளஸ் வந்து இந்த டர்க்கி பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இருக்குது. என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி எனக்கு ராஜ்கோட் பால்ஸ்லேயே வரியாக கீழே வந்து செயின் தொங்கணும், அது எத்தனை கிராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 11 கிராம் 12 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லுமே ராஜ்கோட்டில் 9 கிராமில் 14% வேஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அட்டிகை மாடல் மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். உங்களுக்கு 12 கிராமில் நல்ல ரெகுலர் யூஸ்க்கு கூட போடலாம், நல்ல லைஃப் கொடுக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு இருந்தாலும் அதுலேயுமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போட்டோன்னா கரெக்டாக எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்டிகை போட்ட மாதிரி ஒரு கழுத்தை ஒட்டி தான் இருக்கும். 2 செயின் சொல்லப்போனால் ஒரு 1/2 கிராம் மாதிரி நம்ம எக்ஸ்டர்ன் பண்ணிட்டோன்னா செயின்ஸாக கரெக்டாக இருக்கும். பட் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு கழுத்து சைஸ் வந்து நீங்கள் எந்த நெக்லஸ்க்குமே எக்ஸ்டென்ஷன் வந்து போட வேண்டாம்னா உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. இது வந்து 8 கிராமில் வந்து வர கலெக்ஷனு. இது 9 கிராமில் அந்த டர்க்கி பேட்டர்னில் ஃபேன்சியாக சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் டர்க்கி வந்து பார்வையாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. இது வந்து 10 கிராமில் வர ஒரு கலெக்ஷன். இது 9 கிராமில் 12% வேஸ்டேஜ். 4 கிராம் எங்கன்னு சொல்லி கேட்பீங்க. நிறைய வந்து 4 கிராம் இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இதில் வந்து 12% மேக்ஸிமம் கலெக்ஷன் வந்து 12% வேஸ்டேஜில் வந்து இருக்குது. அடுத்து வர கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 9 கிராமில் வந்து பார்த்திங்கன்னா 13 கிராமில் வந்து 14% வேஸ்டேஜில் நல்ல பார்வையாக இருந்தது இந்த ஒரு பீஸு. இதுவுமே டர்க்கி பேட்டர்னில் தான் வந்து வருது. அடுத்து 9 கிராமில் உங்களுக்கு 12% வேஸ்டேஜில் ஜஸ்ட்டு சென்டர் போர்ஷனில் மட்டும் அந்த டர்க்கி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டர்க்கியில் லைட் வெயிட்டில் வர்றது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கிராம் 1 சவரனுக்கும் கம்மியாக இருக்கிற வரிக்கா பேட்டர்ன் ஜுவல்லரி தான் இது.
வரிக்கா ஜுவல்லரியும் அந்த சுட்டி மாடலும் சேர்ந்தா மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு சவரனில் இருக்கிற லைட் வெயிட் கலெக்ஷன். ப்ளஸ் வந்து கெம் ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது சிம்பிளாக கழுத்தை ஒட்டி போடுறப்ப நல்ல ஒரு லுக் வந்து கொடுக்கும். அடுத்து ஃபேன்சி டைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 கிராமில் ஒரு காயின், அந்த காசு மாலையிலே சிம்பிளாக இருக்கிற டிசைனு. அதுக்கப்புறமா மூவபிள் பெண்டன்ட் கொடுத்தா மாதிரி ஒரு சவரனில் இருக்கிற இந்த ஒரு கலெக்ஷன். இது மாங்காய் மாலையிலேயே லைட் வெயிட், ஒரு 4 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. இது 8 கிராமில் வித்து செயினோடு இருக்கிற ஒரு கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன், அதில் இருக்கிற அந்த பிளெயின் பால் ராஜ்கோட் டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு 4 கிராமில் இருக்கிற இந்த கலெக்ஷன். இது வந்து செயின் இல்லாமல் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு செயினுக்கு வந்து ஒரு 2 கிராம் இல்லைனா ஒரு 1.5 கிராம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாக்கா செயின் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அப்படி பார்த்தாலுமே ஒரு 6 கிராம்குள்ளே தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா 4 கிராம் 4.5 கிராம் அரை சவரனில் இருக்கிற நெக்லஸ் தான். ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து போட்டு விடலாம். நீங்கள் செயின்ஸ் அட்டாச் பண்ணுறப்ப நீங்கள் பெரியவங்களுமே வந்து போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஜென்டலாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா லைட் வெயிட் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் இந்த கேஸ்டிங் பேட்டர்னில் இருக்கிற 15 கிராமில் வந்து உங்களுக்கு வருது. 11 to 24 கிராம் வரைக்கும் இருக்குது. அதில் சின்ன சின்ன ஏடி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 18% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வருது ஸ்டோன் ஜுவல்லரி அப்படிங்கிறதுனால. சரவணா எலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடையோட கம்பேர் பண்ணுறப்ப கோல்டு ரேட்லேயே 50லேருந்து 60 ரூபா வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால் பார்கெயின் ஆப்ஷன் வந்து இருக்கவே இருக்காது. வெயிட்டுமே வேஸ்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நான் பர்சனல் யூஸ்க்கே இங்கே வந்து நிறையா வாங்கியிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து குரோம்பேட்டில் இருக்கிற தாம்பரமில் இருக்கிற சரவணா எலைட், அங்கே அடுத்தது தான் டி நகரில் ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இல்லைன்னா நம்மளோட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி கூட நீங்கள் எது வேணுமோ ஆன்லைன்லேயே கூட வந்து புக் பண்ணிக்கலாம். கோல்டு சிட்டு ஸ்கீம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் சரவணா எலைட்லேருந்து. இங்கே ஆக்சுவலாக கோல்டு சிட்டு வந்து ஸ்கீம் மாதிரி இல்லை, அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு 6 மந்த் 10 மந்த் அப்படிங்கிறப்ப நம்ம கோல்டு வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற கடையில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜில் எல்லாம் பெனிஃபிட் இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம வந்து அன்னன்னைக்கு ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணி அதை வந்து நம்ம புக் பண்ணுற மாதிரி தான் அதில் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் வந்து அங்கே இருக்குது. இல்லைனா 1 இயருக்கு ஒரு 1 lakh கொடுத்து இன்றைக்கி கோல்டு ரேட்டை ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம். ஆனால் அப்போயுமே நீங்கள் வாங்குறப்ப செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து கொடுத்து தான் ஆகணும். ஜஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுக்கிறோம் நம்ம கோல்டுக்காக அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணா இருக்கும். இது வந்து அந்த ஜுவல்வன் கலெக்ஷனில் வரா மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப டார்க் கலரில் இல்லாமல் ஒரு பெஸ்டல் ஷேடில் இருக்கிற கலெக்ஷனாக இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஃபேன்சியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த ஷாப்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் வேணும், ப்ளஸ் சரவணா எலைட்லேருந்து என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் கொடுக்குறப்பவே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ, பை.